طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. Oh, the white moon rose over us from the valley of Wada, and we owe it to show gratefulness where the call is to Allah. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. رسول الله حبيب الله نبي الله شفيع الله. அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய ஃபஸீலத்து ஷேக் சகார் முகமது அவர்கள் இப்போது நமது மத்தியில் அவர்களுடைய மிக சிறப்பான உரையை ஆற்ற உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். நமது இந்த வருடாந்த மாநாட்டுக்கு வழமை போல இன்றும் தலைமை வகிக்கின்ற எமது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர், இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்தின் சிரேஷ்ட தலைவர் ஹாஜி ஜஃபுல்லா அவர்களே, அதன் உபதலைவர் ஹாஜி சைதுல்லா அவர்களே, அமைப்புடைய செயலாளராக முதுகெலும்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் முபாரக் அவர்களே, இளம் தலைவராக நாம் எல்லாம் பார்க்கின்ற சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களே, பொருளாளர் செல்லமரிக்கார் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தவா சென்டருடைய பெண்கள் பிரிவின் பொறுப்பாளர்களே, தொண்டர்களே, ஊழியர்களே, இன்றைய இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அதிதியாகவும் விசேட பேச்சாளராகவும் வருகை தந்து மாநாட்டில் கலந்து கொண்டு பயனுள்ள கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய சகோதரர் மௌலானா மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகால உலகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் பல. அவற்றையெல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிடுவது என்பது சாத்தியமான ஒன்று அல்ல. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் உலகளாவிய மனித சமூகம் எதிர்நோக்கி வருகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. மனித இனத்துடைய இருப்பையே அந்த பிரச்சனை இன்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் குறிப்பிட்டால் அது பிழையாக இருக்க மாட்டாது. அதுதான் இனவாதம், ரேசிசம், கம்யூனலிசம், மதவாதம், மொழிவாதம், பிரதேசவாதம். இந்த வாதங்கள் அண்மைக்கால வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு உலகளாவிய ரீதியில் எல்லா நாடுகளிலும் எல்லா மட்டங்களிலும் தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலம் இது. இந்த வாதங்களின் பரவல் காரணமாக பயங்கரமான வேற்றுமைகள், முரண்பாடுகள் தோன்றியிருக்கின்றன. இந்த முரண்பாடுகள் விளைவாக மோதல்கள், சண்டைகள், ஏன் யுத்தங்கள் கூட மாறி மாறி உலகின் பல பிராந்தியங்களில், பல பிரதேசங்களில் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற அவலத்தை பார்க்கிறோம். எல்லோரும் சொல்கிறார்கள், உலகம் சுருங்கிவிட்டது, உலகம் இப்போது ரொம்ப அட்வான்ஸ் குளோபல் வில்லேஜாக மாறிவிட்டது, இல்லை அதைவிட சுருங்கி குளோபல் ஃபேமிலியாக கூட மாறிவிட்டது
உலகம் இப்போது பூகோள கிராமம் இல்லை இல்லை, பூகோள குடும்பமாகவே மாறிவிட்டது. அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தின் அறிவியலின் முன்னேற்றத்தை இன்றைய உலகம் கண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுவது உண்மையோ இல்லையோ, உலகம் சுருங்கிவிட்டது என்பது உண்மையோ இல்லையோ, மனித உள்ளங்கள் மனித வரலாற்றில் என்றும் இல்லாத அளவுக்கு குறுகிவிட்டன, தூரமாகிவிட்டன. சமூகங்களுக்கு இடையிலே போலரைசேஷன், துருவப்படுத்தல், சமூகங்களுக்கு இடைவெளி நாளுக்கு நாள் என்றுமில்லாத அளவுக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலை பார்க்கிறோம். சுமூகமான நிலையில் இருந்த நாடுகள், அந்த நாடுகளில் இருந்த மாநிலங்கள், நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்த பூமிகளில் கூட இப்போது முரண்பாடுகள் வெடித்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் கிளாஷ் பிட்வீன் சிவிலைசேஷன்ஸ், மறுபக்கம் கிளாஷ் வித்தின் சிவிலைசேஷன்ஸ். ஒரு பக்கம் நாகரிகங்களுக்கிடையில் மோதல், மறுபக்கம் நமக்குள்ளேயே, நமது நாகரிகத்துக்குள்ளேயே நமக்குள்ளேயே மோதல். எப்படி இருக்கிறது நிலைமை? எந்த மட்டத்திலும் ஒரு அமைதியான, சமாதானமான, சுமூகமான நிலை காண முடியவில்லை. நோ பீஸ் அட் எனி லெவல் என்று நாம் நினைக்க வேண்டிய நிலைமை உருவாகிறது. இது மனிதனத்தின் இருப்பையே இன்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் மிகையாக மாட்டாது. இது ஒரு பயங்கரமான டைம் பாம். எந்த பூமியில், எந்த நாட்டில், எந்த நேரத்தில் இது வெடிக்கும் என்று தெரியாது. ஒவ்வொருவரும் அங்கு வெடிக்கிறது, இங்கு வெடிக்கிறது என்று நினைக்கிறார்கள். எதிர்பாராத இடங்களில் வெடித்து வருவதை பார்க்கிறார்கள். யாரும் ப்ரோ ஆக்டிவாக இதற்கு முகம் கொடுக்க தயாரில்லை. நடந்தால் மாத்திரம் ரியாக்ட் பண்ணுகிற ஒரு துர்ப்பாக்கிய மாநிலம் தான் இருக்கிறது, குறிப்பாக முஸ்லிம் உம்மா. முஸ்லிம் உம்மாவுக்கு ரியாக்டிவாக வேலை செய்வதென்றால் என்ன என்பதே தெரியாது. அது பற்றி பேசினாலும் அவர்களுக்கு கோபம், ஆத்திரம் பொத்தி கொண்டு வந்துடும். அவர்களுக்கு வளமையான அவர்களுடைய பாரம்பரிய விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நாளை மறுநாள் அவர்களால் அவர்களுடைய சம்பிரதாய பூர்வமான பாரம்பரியமான விஷயங்களை கூட செய்ய முடியாத நிலை வரும். சில நாடுகளில் மாட்டை அறுத்து பலியிட முடியாது, ஆட்டை அறுத்து பலியிட முடியாது, குர்பானை உதயாவை கொடுக்க முடியாது. எனவே நீங்கள் காலாகாலமாக, ஆண்டாண்டு காலமாக நிறைவேற்றி வந்த அந்த கிரியை கூட உங்களால் செய்ய முடியாத நிலைமை. அடிப்படையான மதக்கடமைகளை கூட நிறைவேற்ற முடியாத அவலத்தை சில பல நாடுகள் பார்க்கிறோம். எனவே மதிப்புரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பிரச்சனைக்கு முன்னால் நாம் மௌனமாக இருக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு முன்னால் வாய்மொழி இருக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு முன்னால் வெறும் பார்வையாளராக இருக்க முடியாது. நாம் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டும், வெற்றிகரமாக முகம் கொடுக்க வேண்டும். இதுதான் the need of the hour, இன்றைய இன்றியமையாத தேவை. ஒரு பக்கம் சமூக ஒற்றுமை கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதனை நாங்கள் இன்ட்ரா யூனிட்டி என்று சொல்வோம். மறுபக்கம் நாம் வாழுகின்ற பூமிகளில் எல்லாம் சக வாழ்வு, சமூக நல்லிணக்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதனை நாங்கள் இன்டர் யூனிட்டி என்று சொல்வோம், அல்லது பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று வழங்குவோம், எத்தனிக் ஹார்மனி என்று சொல்வோம். இதனை பற்றி நாம் பேசவில்லை என்றால் வேறு யாரும் பேசப் போவதில்லை. இதனை நாம் முன்னெடுக்கவில்லை என்றால் வேறு எவரும் முன்னெடுக்க போவதில்லை என்பது மிகப்பெரிய உண்மை. இந்த மண்ணிலே வாழுகின்றவர்களாக இருக்கலாம், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளாக இருக்கலாம். இவையெல்லாம் மல்டி எத்னிக் கண்ட்ரிஸ், மல்டி கல்ச்சரல் கண்ட்ரிஸ், மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரிஸ். பல் இனத்தவர்கள், பல் சமயத்தவர்கள் வாழுகின்ற, பல கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகின்ற நாடுகள். இத்தகைய நாடுகளிலே வாழ்பவர்கள் குறிப்பாக சிறப்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விழிப்புணர்வு என்பது இன்றியமையாதது. இது பற்றிய அறிவு என்பது காலத்தின் தேவை, சன்மார்க்க கடமை. இந்த நாளும் தொழுகை பற்றியும், நோன்பை பற்றியும், ஹஜ்ஜை பற்றியும், உம்ராவை பற்றியும், திலாவத்துல் குர்ஆனை பற்றியும், திக்ரை பற்றியும் பேசி அவற்றை கூட நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வெளியே உருவாகிவிடும். பள்ளிக்கு போக முடியாத நிலைமை, தொழ முடியாத நிலைமை, இதெல்லாம் உலகிலே பல பாகங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன.
நான் உதாரணங்களோடு சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நீங்கள் குளோபல் ஃபேமிலியில் அல்லவா வாழ்கிறீர்கள். கையிலே எல்லாம் கையடக்க தொலைபேசி இருக்கிறது அல்லவா, செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே அவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டிய என்ற தேவையில்லை. ஒரு காலம் இருந்தது நாங்கள் தான் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டும், ஆராய்ந்து தேடி பார்த்து. இப்போது எல்லோருடைய ஃபிங்கர் ட்ரிப்பில் எல்லா விஷயமும் இருக்குது. நாம் ஒரு செய்தியை சொல்கிற நேரம் அவங்க 9 செய்தி சொல்கிறாங்க. அதில் முக்கால்வாசி செய்திகள் வதந்திகள், அது வேறு. முக்கால்வாசி செய்திகள் வதந்திகள், அது வேறு. சகோதரர்களே சகோதரிகளே, அதிலும் இந்த நாடுகளிலே நாம் வாடுகிறோம். உலகிலே 65 நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள். 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழ்கிறார்கள். ஏனைய இனங்களோடு, சமயத்தவர்களோடு, சமூகங்களோடு கலந்து வாழ்கிறார்கள். மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். நானும் நீங்களும் இங்க கூடியிருக்கிற எல்லோரும் போல சிறுபான்மை சமூகங்களாக வாழ்பவர்கள் தான் என்பது ஒரு யதார்த்தம். மறுபக்கம் சிறுபான்மை மட்டுமல்ல, சிதறி வாழ்பவர்கள். இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தால் அங்கு வாழும் முஸ்லிம்கள் முழு நாட்டிலும் சிதறி வாழ்கிறார்கள். இந்தியா பெண்ணாம்பெரிய நாடு, உலகிலேயே மிகப்பெரிய சிறுபான்மை இந்தியாவில் வாழும் முஸ்லிம் சிறுபான்மை. கிட்டத்தட்ட 20 கோடி முஸ்லிம்கள் அங்கு வாழ்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அங்கே சிதறி வாழ்கிறார்கள், ஸ்கேட்டர்டாகத்தான் வாழ்கிறார்கள். ஒரு சிறுபான்மை சமூகம் சிறுபான்மை என்ற காரணத்தினால் பலகீனமானது. போதாக்குறைக்கு சிதறி வாழுகிற போது இன்னும் அது பலகீனமானது. அந்த சமூகம் ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமையோடு இருந்தால் வெகு சீக்கிரத்தில் விலாசம் இல்லாமல் போய்விடும். போதாக்குறைக்கு வேற்றுமை, முரண்பாடு எத்தனை எத்தனை பேர்களில் ஜமாத்துகள், தரிகாக்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், நிலைப்பாடுகள், முகாம்கள் என்று எத்தனை எத்தனை பேர்களிலே நாம் பிளவுபட்டு பிரிவுபட்டு இருக்கிறோம். ஹஜ்ரத் அவர்கள் நமக்குள் வர வேண்டிய அந்த நல்லிணக்கத்தை பற்றி, சமூக ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். எனவே முதலாவது நமது ஊரிலே சொல்வார்கள், உச்சுவரை முழுக வேண்டும், பிறகுதான் புறச்சுவரை முழுக வேண்டும் என்று. முதலாவது நமக்கு மத்தியில் கருத்தொற்றுமை வர வேண்டும், ஒருமைப்பாடு வர வேண்டும், ஒரு பார்வை வர வேண்டும், இணக்கம் வர வேண்டும். ஒரு வீதியில் இருக்கிற பள்ளிகளை கூட பாகுபடுத்தித்தானே நாம் காட்டுகிறோம். இது அந்த பள்ளி, அது அந்த பள்ளி, இதுவா அது 3வது பள்ளி, அது 4வது ரக பள்ளி. அல்லாஹ்வுடைய பள்ளி எது என்று கேட்கிற போது நமது பள்ளி தான் அல்லாஹ்வுடைய பள்ளின்றான். அப்ப மற்ற பள்ளி யாருடைய பள்ளி? சொல்லி தொலைய வேண்டியதானே. இப்படிப்பட்ட ஒரு அவலம். எனவே ஒரு பக்கம் நாம் சிறுபான்மை, அதனால் பலகீனம், சிதறி வாழ்கிறோம், அதனால் பலகீனம், போதாக்குறைக்கு வேற்றுமைகளோ வேற்றுமைகள். இப்ப நான் இங்கு பேசுகிறேன் என்றால் பக்கத்தில் ஒரு பார்த்து கேட்பாரு, இவர் எந்த எந்த அணி, எந்த ஜமாத்து, ஒரு சூஃபியா, சலபியா, தப்லீகியா, அல்பானியா, ஷவுகானியா. நான் நஸ்ரானி மட்டும் இல்லை, அந்த குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல பேரை சொல்லுங்க. இது என்ன? இது இந்த ஜாஹிலியத்துக்கு யாருதான் விளக்கம் சொல்வது, பதில் சொல்வது? எப்பேற்பட்ட ஜாஹிலியத்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலோ, சஹாபாக்கள் காலத்திலோ, தாபீன்கள் காலத்திலோ, அத்பாய் தாபீன்கள் காலத்திலோ இந்த பார்வை இருந்ததா? மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅக்கல தபீஹத்தனா, யார் நமது தொழுகையை தொழுகிறாரோ, நமது கிப்லாவை முன்னோக்குகிறாரோ, நாம் அறுத்ததை சாப்பிடுகிறாரோ, அவர் நம்ம ஆள், நமது சகோதரர். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. ஆனால் இப்போதெல்லாம் அப்படி பார்ப்பதில்லை. அவருடைய அகைதா என்ன, ஷரியா என்ன, தவ்வாவுடைய போக்கு என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்று உலகமே வேற்றுமையில் ஒற்றுமை காண முயற்சிக்கிற போது நம் உம்மத்தோ ஒற்றுமையில் இருக்கிற வேற்றுமைகள் என்ன என்று தேடி அலைகின்ற துர்ப்பாக்கியமான நிலை. நான் நினைக்கிறேன், கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக, 5 தசாப்த காலத்துக்கு மேலாக நான் அதிகமாக பேசுகின்ற தலைப்பு இது. இந்த முறைதான் மௌலானா அவர்களுக்கு அந்த தலைப்பை கொடுத்து விட்டு ரொம்ப கவலையோடு இருந்தேன். என்னுடைய தலைப்பை எல்லாம் மௌலானா பேசுகிறாண்டு. மாஷா அல்லாஹ், அவரும் நம்முடைய சேம் வேவ்லென்த்தில் உள்ள ஆள் என்ற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் வளமையாக நான் பேசும்போது அவ்வளவு தூரம் எடுபடாது. அந்த வந்துட்டாரு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாடு உடன்பாடு, சிங்கள மொழி தெரிந்தவர்களுக்கு விவிதத்துவத்துல கமுத்துக்கம வந்தாச்சுடான்னு நீங்க நினைப்பீங்க. அதை மௌலானா அவர்களுடைய வாயில்
மூலம் கேட்டதன் மூலம் இந்த நமது கரிசனையும் கவலையும் எவ்வளவு நியாயமானது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒற்றுமை இல்லாத சமூகம் நலிவடைவது போல, பலவீனம் அடைவது போல நம்மோடு வாழுகின்ற பிற சமூகங்களோடுனான உறவு, பிற சமயத்தோடுனான உறவு, அடுத்த சமுதாயங்களுக்கு இடையிலான உறவு பலவீனமாக இருக்கிற போதும், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற போதும் கூட நாம் பலவீனம் அடைவோம். என்ற நம்மை சூழல் அவர்களோடு நல்லுறவு இல்லை, குட் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இல்லை, பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ட் இல்லை, ஹார்மனி இல்லை என்றிருந்தால் அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும். அந்த அச்சுறுத்தலை தான் சில பல நாடுகளிலே நம் சமூகத்தவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுபான்மை சமூகத்தை, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை பலப்படுத்துவதற்கு பல வழிகள் உண்டு. முதலாவது அந்த சமூகத்துடைய ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பண்பாடு, நன்னடத்தை, முன்மாதிரியான வாழ்க்கை. மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் இந்திய உபகண்டத்தை சேர்ந்த மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர். அவர் ஒருமுறை இலங்கைக்கு வந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார், ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூற்றாக நான் அதனை அவ்வப்போது மேற்கோள் காட்டுவேன். அவர் சொன்னார், இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற நாடுகளிலே தவ்வாவுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியுடைய எல்லா வாயில்களும் இழுத்து மூடப்பட்டாலும் ஒரு வாயிலை எவராலும் யாராலும் மூட முடியாது. அதுதான் பாபுல் அஹ்லாக், முஸ்லிம்களுடைய நன்னடத்தை, நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கம், உயர்ந்த மனித விழுமியங்கள், ஹியூமன் வேல்யூஸ், காமன் வேல்யூஸ், நல்ல குவாலிட்டிஸ், நல்ல கரெக்டர், இவற்றை கொண்டு அவர்கள் செய்கிற அந்த தவ்வாவை யாராலும் நிறுத்த முடியாது. அதனை நாங்கள் பிற்பட்ட காலத்தில் கண்டோம், அனுபவித்தோம். இப்போதும் அனுபவிக்காமல் இல்லை என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது. எனவே பீரங்கிகள், நம்மை போன்ற பீரங்கிகள், பெரும் பேச்சாளர்கள், பெரும் சிந்தனையாளர்கள், பெரும் எழுத்தாளர்கள் தான் சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில்லை. முன்மாதிரியான வாழ்க்கை கூடாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். நமக்கு உள்ள பலம், இங்கிலாந்து மண்ணிலே வாழுகிற உங்களுக்குள்ள பலம், இலங்கையிலும் இந்தியாவிலும் வாழுகிற முஸ்லிம்களுக்குள்ள மிகப்பெரிய பலம் அவர்களுடைய பண்பாட்டு பலம், ஒழுக்க பலம், நன்னடத்தை என்ற பலம், நேர்மை என்ற பலம், நம்பிக்கை நாணயம் என்ற பலம், உண்மை வாய்மை என்ற பலம். வேறு எந்த பலமும் நமக்கு தேவையில்லை. இரண்டாவதாக, பொருளாதார ரீதியாக நாம் வளமாக இருக்க வேண்டும், நமது பொருளாதாரம் பலப்படுத்த வேண்டும். மூணாவதாக, கல்வி அறிவிலே நாம் மேம்பாடு அடைய வேண்டும். ஒரு நாலேஜ் பேஸ்ட் கம்யூனிட்டியாக, ஒரு எடுகேட்டட் கம்யூனிட்டியாக, நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸை கொண்ட ஒரு கம்யூனிட்டியாக நாம் மாற வேண்டும். இவற்றோடு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் வாழுகின்ற நாடுகளிலே, பூமிகளிலே நாம் நிம்மதியாக வாழ, அமைதியாக வாழ, சாந்தி சமாதானத்தோடு வாழ, தலை நிமிர்ந்து வாழ, மரியாதையோடு கௌரவமாக வாழ தேவைப்படுவதுதான் நான் ஏலவே குறிப்பிட்ட அந்த இன்டர் யூனிட்டியும் இன்ட்ரா யூனிட்டியும், அந்த சமூக ஒற்றுமையும் சகவாழ்வும். முதலாவது நமக்குள் ஒற்றுமை, இரண்டாவதாக அடுத்து சமூகத்துடனான ஒற்றுமை. சமூக ஒற்றுமையும் சகவாழ்வும் இல்லாத போது அது பேராபத்தாக மாறும், நமது இருப்புக்கே அச்சுறுத்தலாக மாறும், நமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறும். மௌலானா இலியாஸ் ராஜி அவர்கள் நமக்குள் எந்த அளவு தூரம் ஒற்றுமை எல்லா மட்டங்களிலும் அவசியம் என்பதை விளக்கினார்கள். எனது தலைப்பு இந்த இன்டர் யூனிட்டி அல்லது எத்னிக் ஹார்மனி, பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்றும் அதனை வழங்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலகளாவிய ரீதியில் சமுதாயங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள், பிணக்குகள் நிலவி வருவது உண்மையாக இருந்தாலும் துரைஷ்டவசமாக ஒப்பீட்டு ரீதியில் உலக மாந்தருக்கு, உலகில் வாழும் சமூகங்களுக்கு அதிக முரண்பாடுகள் இஸ்லாத்தோடும் முஸ்லிம்களோடும் தான் இன்று இருக்கின்ற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். முரண்பாடுகள் நிறைய உண்டு, பிரச்சனைகள், பிணக்குகள் நிறைய உண்டு. இன ரீதியான, மொழி ரீதியான, பிரதேச ரீதியான பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இல்லை. ஆனால் குறிப்பாக இஸ்லாத்தோடு முஸ்லிம்களோடும் தான் அதிக முரண்பாடு. அந்த முரண்பாடு நாளுக்கு நாள் தீவிரமடைகிறது. திட்டமிட்ட அடிப்படையில் அந்த போலரைசேஷன் முஸ்லிம் சமூகத்தை விட்டு ஏனைய சமூகங்களை தூரப்படுத்துகின்ற வேலை முன்னெடுக்கப்படுகிறது. இஸ்லாமோபோபியா என்பது இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்கிறது.
இஸ்லாமோபோபியா இண்டஸ்ட்ரி. அது ஒரு தனித்துறை. அதற்கென்று கோடான கோடிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கென்று வளவாளர்கள், ரிசோர்ஸ் பர்சன்ஸ், பெரும் ஆசான்கள், பேராசான்கள் எல்லாம் இரவு பகலாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது. இதனை கான்ஸ்பிரசி தியரியாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இது தெளிவான முடிவான இரண்டு கருத்துக்கு இடமில்லாத உண்மை. உலக மட்டத்தில், பிராந்திய மட்டத்தில், ஊர்கள் மட்டத்தில், நாடுகள் மட்டத்தில் இது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மீடியா ஒரு பிரதான ஊடகமாக, முக்கிய ஊடகமாக பயன்படுத்தப்படுகிறது. சோசியல் மீடியா மாஷா அல்லாஹ் பரக்கத்தாக இன்று இந்த போபியாவுக்கு, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான முஸ்லிம்களுடைய அனைத்து கலாச்சார கூறுகள், நடத்தைகள், வணக்க வழிபாடுகள், கிரியைகள் அனைத்தையும் கொச்சைப்படுத்துகின்ற, பயங்கரமாக சித்தரித்து காட்டுகின்ற, தீவிரமாக சித்தரித்து காட்டுகின்ற அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அண்மை காலம் வரை தமிழ் உலகிலே, தமிழ் பேசும், தமிழ் கூறும் நல்லுலகிலே அந்த அளவு தூரம் இந்த இஸ்லாமோபோபியாவை காணக்கூடியதாக இருக்கவில்லை. இதற்கு பின்னாடி இருப்பது உலக அரசியல், பிராந்திய புவி அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ். ஆனால் அவர்கள் பின்னாடி இருக்க நிறைய பேரை தூண்டிவிட்டு இந்த அசிங்கமான, அவலட்சணமான, அநாகரிகமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஒரு காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகள், இப்போது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள். ஆனா எனக்கும் உங்களுக்கும் அதை பற்றி கவலையே இல்லை. நானும் நீங்களும் இன்னும் குண்டு சட்டில் நல்லா குதிரோட்டி ஓட்டிக்கிறோம். அவர் அடுத்த வீட்டில் உள்ள அப்துல்லா முஸ்லிமா இல்லையா, முன்னூட்டில் இருக்கிற அப்துல் ரஹ்மான் முஸ்லிமா இல்லையா, சரியான மன்ஹஜில் இருக்கிறாரா இல்லையா, அவருடைய மன்ஹஜ் என்ன, என்னுடைய மன்ஹஜ் என்ன, இதை பற்றி தேடுவதும் ஆராய்வதும், மயிறு விளக்கும் ஆய்வில் ஈடுபடுவதும், பிறகு மலையை தோண்டி எளிய பிடிக்காம இருக்கிறதுமாகத்தான் நமது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனை நான் சாதாரண கொச்ச பாசையில், பாமர பாசையில் வெங்காயம் உரிக்கிற வேலைன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு பம்பாய் வெங்காயத்தை எடுத்து உரிக்க ஆரம்பிங்களே, எதையாவது கண்டுபிடிக்கணும்னு, கடைசி வரைக்கும் உரிக்க வேண்டியதுதான். ஏதாவது ஃபைனலாக கிடைக்குமா? அதை மாதிரி வேலை தான் மார்க்கத்தோட பேரில் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவலையோடும் அதே நேரம் பணிவோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆணவத்தோடு அகங்காரத்தோடு சொல்லவில்லை, கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ரிலிஜன், மிக பிழையாக புரியப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் சொசைட்டி முஸ்லிம்களாக இருக்கிற ஒரு அவலத்தை தான் பார்க்கிறோம். கவலையான விஷயம், இந்த மார்க்கத்துடைய மைந்தர்கள் கூட இந்த தீனை ஒரு ஹோலிஸ்டிக்காக, மொத்தமாக முழுமையாக புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அவர்களே இஸ்லாத்தை பிழையாக புரிந்து, இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை பிழையாக வாழ்க்கையில் எடுத்து நடந்து இஸ்லாத்தை பிழையாக பிரதித்துவப்படுத்துகிறார்கள். இவ்வளவு கவலைக்குரியது. பிற மதத்தவர்களும் இஸ்லாத்தின் பல கோட்பாடுகளை, போதனைகளை பிழையாக புரிந்திருக்கிறார்கள் அல்லது அரைகுறையாக புரிந்திருக்கிறார்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், மிகவும் பயங்கரமானவர்கள். இந்த மார்க்கத்தின் மீது உள்ள வெறுப்பு காரணமாக, காழ்ப்புணர்ச்சி காரணமாக, பகைமை காரணமாக இதன் கோட்பாடுகளையும் போதனைகளையும் வலிந்து திரித்து முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இஸ்லாத்துடைய சில உணர்வுபூர்வமான கோட்பாடுகள் இருக்கின்றன. உணர்வுபூர்வமான கோட்பாடுகள், அந்த வார்த்தைகளை சொன்னால் கூட மக்கள் இந்த வார்த்தையெல்லாம் அவர் யூஸ் பண்றாரு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அதனை மிகவும் சென்சிட்டிவான டேர்ம்ஸாக மாற்றிவிட்டார்கள். அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ண முடியாது. சிலர் பிள்ளைகளுக்கு பேரை வைத்துக்கொண்டு யோசிக்கிறாங்க, ஏன் இந்த பேரை வச்சோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இது பிரச்சனையா இருக்கல, சர்ச்சையா இருக்கல, இப்ப ஏன் இந்த பேரை வச்சோம் யோசிக்கிற அளவுக்கு சில வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப சர்ச்சைக்குரியா மாறிவிட்டன. அவை பற்றி பிழையான பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன, அரைகுறையான பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இந்த வகையில் இஸ்லாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இஸ்லாம் என்பது உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தல், வேர்ல்ட் பீஸுக்கு அச்சுறுத்தல். இஸ்லாம் என்பது சகிப்புத்தன்மை இல்லாத மார்க்கம், நல்லிணக்கத்துக்கு எதிரான மதம், பிற சமயத்தவர்களை, அடுத்த மதத்தவர்களை முற்றாக நிராகரிக்கிற மதம், மோதலை, வன்முறையை தூண்டுகிற மதம். இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வலுவூட்டும் வகையில், வலு சேர்க்கும் வகையில் இஸ்லாத்தின் பெயரால், முஸ்லிம் பெயரால் ஆங்காங்கே சில குழுக்கள் உருவாகி இருக்கின்றன. அவர்கள்
யார் எவரோ பின்னால் நின்று அவர்களை பயன்படுத்தி யாருடைய ஒரு எஜெண்டாவுக்காகவோ ஒரு மறைமுக நிகழ்ச்சிகளுக்காகவோ வேலை செய்பவர்கள். அழகான பெயர்களில், இஸ்லாமிய பெயர்களில் இயங்குகின்ற சோ கோல்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ், தீவிரவாத குழுக்களும் குர்ஆனின் பெயரால் சுன்னாவின் பெயரால் அவ்வப்போது பல தீவிரவாத பயங்கரவாத செயற்பாடுகள் ஈடுபடுவார்கள். அவ்வளவும் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், முஸ்லிம் உம்மத்துடைய அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். இது பற்றியெல்லாம் நிறையவே பேசலாம். எனவே இதன் விளைவு என்ன? Hatred towards Islam and Muslims is increasing rapidly day by day. இஸ்லாத்துக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு நாளுக்கு நாள் ரொம்ப வேகமாக, அதிவேகமாக வளர்ந்து வருது. நாம கண்டுகொள்வதில்லை. கண்டுகொள்வதற்கு நமக்கு காலமோ நேரமோ இல்லை. நாம் கண்டுகொள்வதற்கு நிறைய விஷயங்கள் வேறு உண்டு. இதனால் பல நாடுகள் வாழ்ற முஸ்லிம் சமூகங்கள் எத்தனை அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்குன்னு தெரியுமா? மானம், மரியாதை, இவ்வளவு காலம் தலை நிமிர்ந்து வாழ்ந்த முஸ்லிம் சமூகங்கள், கௌரவமாக வாழ்ந்த முஸ்லிம் சமூகங்கள் மிக மிக கேவலப்படுகிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு உண்மைதான், எந்த ஒரு நாட்டினதும் சஸ்டைனபிலிட்டி, அதனுடைய ஸ்டேபிலிட்டி, அதனுடைய நிலை பெயரான தன்மை, அதனுடைய ஸ்திரத்தன்மை, அதனுடைய முன்னேற்றம் அந்த நாட்டில் நிலவுகிற சமாதானத்தில் தான் தங்கியிருக்கிறது. நாட்டிலே ஸ்டேபிளான நிலைமை இல்லை என்றால் அந்த நாடு எப்படி நிலைக்கும்? சமாதானம் அந்த நாட்டில் நிலவ வேண்டும். அந்த நாட்டில் வாழ்கிற மனிதர்களுக்கு மத்தியிலே சகவாழ்வு நிலவ வேண்டும். நல்லிணக்கம் காணப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நாடு முன்னேறும். எல்லோரும் இது நமது நாடு என்ற உணர்வோடு இந்த நாட்டில் இருப்பார்கள். மறுபக்கம் இன நல்லிணக்கம் இல்லை என்றிருந்தால், திட்டமிட்ட துருவப்படுத்தல் நடக்கிறது என்றால், இடைவெளி கூடிக்கொண்டு செல்கிறது என்றால், மதவாதம் தாண்டவமாகிறது என்றால், பரஸ்பர பயமும் அச்சமும் நிலவுகிறது என்றால் என்ன நடக்கும்? என்னிடம் இன்று ஒரு சகோதரர் ஒரு குறிப்பிட்ட நாட்டை குறிப்பிட்டு சொன்னால் அந்த நாட்டில் இருந்து வெளியேறிவிட்டால் பாதுகாப்பாக இருக்குமோ என்று நினைக்க தோன்றுகிறது. இப்படி எல்லா நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். என்னுடைய காதில் நிறைய விழுந்திருக்குது. இது எஸ்கேப் ஆகிற ஒரு பார்வை தான் எல்லாரையும் வளர்ந்துருக்குது. நான் அப்படித்தான் யோசிப்பேன். இது ஒரு பயங்கரமான நிலைமை. ஊடகங்களுடைய, மீடியாவுடைய பொறுப்பற்ற செயற்பாடுகள் எவ்வளவு பயங்கரமான அழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றன. பயமும் அச்சமும் சந்தேகமும் ஒரு சமூகம், ஒரு நாடு முன்னேற்றம் காண முடியாது. எனவே இந்த கட்டத்திலே நாம் விழித்துக் கொள்ளாத போது யார் விழித்துக் கொள்வார்கள்? நாம் பேசாத போது யார் பேசுவார்கள்? நாம் குரல் எழுப்பாத போது யார் குரல் எழுப்புவார்கள்? நாம் தான் வரலாறு நெடுகிலும் சமாதான தூதுவர்களாக இருந்து வந்திருக்கிறோம். அமைதி தூதுவர்களாக இருந்து வந்திருக்கிறோம். நல்லிணக்க தூதுவர்களாக இருந்து வந்திருக்கிறோம். அதனை நிறுவுவதற்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு எனக்கு நேரம் இடம் தர மாட்டாது. நான் இது தொடர்பிலே 2 சிறு நூல்களை எழுதியிருக்கிறேன். ஒன்று சமாதானத்தை நோக்கி, டுவர்ட்ஸ் பீஸ், சிங்கள மொழியில் கூட சாமியக்கரா என்று அதனை வெளியிட்டிருக்கிறேன். சிறுபான்மை சமூகமும் நட்பரஜைத்துவமும், முஸ்லிம் மைனாரிட்டி அண்ட் குட் சிட்டிசன்ஷிப், விரைவிலே அது சிங்கள மொழியிலும் வெளிவர இருக்கிறது. குறைந்தபட்ச பங்களிப்பு, அதனை பெரும்பான்மை சமூகத்திற்கு மத்தியில் குறிப்பாக நாம் பகிர்ந்தளிக்கிறோம். பெரும்பான்மை சமூகத்து புத்திஜீவிகள், படித்தவர் மத்தியில் கொடுக்கிறோம். இதுதான் இஸ்லாம் என்பதை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. மக்கள் மிக நல்ல மனிதர்கள், எஜெண்டாக்காரர்கள் மிக குறைவு. பெரும்பான்மையான மக்கள் மிக மிக நல்ல மனிதர்கள். அவர்களிடம் சரியாக நாம் பேசுகிற போது, விஷயங்களை எடுத்துச் சொல்கிற போது வேகமாக அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மிக அதிகம். சொல்வதில்லையே, அந்த உணர்வு இல்லையே, அந்த பார்வை இல்லையே, அதுக்கு காலம் இல்லையே, நேரம் இல்லையே. இப்படி ஒரு மாநாட்டுக்கு வருவதாக இருந்தாலும் தவறுதலாக இங்கே 8 மணிக்கு நிறைவு பெறுவதாக போடப்பட்டது. இப்போ நான் என்னிடம் ஒரு சகோதரர் சொல்ல, நான் கேட்டேன், 8 மணி என்று போட்டிருக்கீங்க, 9 மணிக்கு தானே முடியும். அவர் சொன்னார், பை மிஸ்டேக் 8 மணிக்கு வந்துட்டு, ஆனால் அதுலேயும் ஒரு கயிறு இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் எதையும் தொடர்ந்து பேசக்கூடியவன். நான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பார்வையுடையவன். உலக மாந்தர் எல்லோரும் நமது சகோதரர்கள் என்பதுதான் என்னுடைய உணர்வு. பாகுபாடு நமக்கு சரி வராது. எனவே உரிமையோடு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வேன். அவர் சொன்னார், இதில் கயிறு இருக்குது. என்னண்டா, 8 மணிக்கு முடியும்ன்றதை தான் 7 மணிக்கு எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. இல்லை, இது 9 மணிக்கு முடியும்டா, 8 மணிக்கு தான் மக்கள் வந்திருப்பாங்க.
அப்ப நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்த மாநாட்டுடைய கெதி என்ன என்று அவர் சொன்னார். இதுதான் நம்மட வங்கனம். அதுக்குரிய சகோதரர்களே, நமது மார்க்கம் அற்புதமான மார்க்கம், வெரி பிராக்டிக்கல். மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழிகாட்டும் அற்புதமான மார்க்கம் இஸ்லாம் என்ற மகத்தான, அற்புதமான, அழகான, வசீகரமான, ஈர்ப்பை கொண்ட ஒரு பெண்ணாம்பெரிய பூஞ்சோலைக்கு நானும் நீங்களும் வேலியாக இருக்கிறோம். யாரும் உள்ள வந்துடப்படாது. பெரிய வேலியே இருக்கிறோம். இதான் கசப்பான உண்மை. இஸ்லாம் என்ற பெயரை எடுத்துக்கொள்ளுங்களேன். இஸ்லாம் என்ற பெயர் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் ஒவ்வொரு மதத்துடைய பெயரையும் பாருங்கள். உண்டோ அந்த மதத்துடைய இஸ்தாபருடைய பெயரா இருக்கும், இனத்துடைய பெயரா இருக்கும், ஒரு மொழி சார்ந்த பெயரா இருக்கும். நான் பெயர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இனம், ஒரு மொழி அல்லது அந்த மதத்தின் முன்னோடி இஸ்தாபருடைய பெயரா இருக்கும். இஸ்லாத்துடைய பேர் யாருடைய பேர்? அல்லாஹ்வுடைய பேரா, ரசூலுடைய பேரா? இஸ்லாம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். ரெண்டு கருத்து. ஒன்று சப்மிஷன், சரணடைதல், அல்லாஹுக்கு சரணடைதல், அடிபணிதல். இரண்டாவது சாந்தி, சமாதானம், அமைதி. சில்ம் என்ற வார்த்தையிலிருந்துதான் இஸ்லாம் என்ற வார்த்தை வந்தது. சலாம் என்ற வார்த்தையிலிருந்துதான் இஸ்லாம் என்ற வார்த்தை வந்தது. சில்ம் என்றாலும் சமாதானம், அமைதி. சலாம் என்றாலும் சமாதானம், அமைதி. எனவே இஸ்லாத்துக்கு மறுபெயர் சாந்தி, சமாதானம், அமைதி, நல்லிணக்கம், சகவாழ்வு. ஒரு மார்க்கத்தின் பெயரே சாந்தி சமாதானம் என்று இருக்க, அது எப்படியப்பா சமாதானத்துக்கும் அமைதிக்கும் அச்சுறுத்தலான ஒரு கொள்கையாக மாற முடியும்? வன்முறையை தூண்டுகின்ற, பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை தூண்டுகின்ற ஒரு மார்க்கமாக மாற முடியும்? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அற்புதமானவை. அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னா, அவற்றிலே அற்புதமான ஒரு திருநாமம் தான் அஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய திருநாமம் அஸ்ஸலாம் என்றால் என்ன? சாந்திமயமானவன், சமாதானத்தை விரும்புவன், சமாதானத்தை தருபவன், வழங்குபவன், அமைதியை தருபவன், வழங்குவன். சலாம் என்ற திருநாமத்துடைய கருத்து. எனவேதான் முஸ்லிம்கள் வைக்கின்ற, சந்தோஷமா வைக்கின்ற பெயர்கள் உண்டு. அப்துஸ் சலாம், சாந்திமயமான, சமாதானத்தை, அமைதியை விரும்புகின்ற அந்த இறைவனுடைய அடிமை என்று பெயர் சூட்டி பெருமைப்படுவார்கள். இஸ்லாத்துக்கு என்று சில உயர் இலக்குகள் இருக்கின்றன. ஹையர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஷரியா என்று சொல்வோம். தீனை பாதுகாத்தல், உயிரை பாதுகாத்தல், பொருளை பாதுகாத்தல், மானத்தை பாதுகாத்தல், மனித அறிவை பாதுகாத்தல், மனித பரம்பரையை பாதுகாத்தல். மகாசுல் ஷரியா என்ற பெயரில் அழைக்கப்படும். இந்த ஷரியாவுடைய இலக்குகள், ஆப்ஜெக்டிவ்ஸ் உடைய ஃபைனல் எண்ட் அல்ல ரிசல்ட், பெருபேர் என்ன தெரியுமா? அமைதியும் சமாதானம். எல்லாம் பாதுகாக்கப்பட்டு எல்லா மக்களும் அமைதியாக, சமாதானமாக வாழ வேண்டும். உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா. இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்ப்போம்? இஸ்லாத்துக்குள் எல்லோரும் நுழைந்து விடுங்கள். அது ஒரு பொருள். இன்னொரு பொருள், எல்லோரும் விதிவிலக்கில்லாமல் சமாதானத்தில், அமைதியில் நுழைந்து விடுங்கள். அமைதியாக, சமாதானமாக இருங்கள் என்ற ஒரு பொருளும் இந்த வசனத்தில் வரும் சில்ம் என்ற வார்த்தைக்கு உண்டு. அல்லாஹ் மனிதர்களை அமைதியை நோக்கி, சமாதானத்தை நோக்கி வழிநடத்துகிறான் என்று குர்ஆன் சொல்லுது. யஹ்தி பிஹில்லாஹு மன் இத்தபஅ ரிதுவானஹு சுபுலஸ் ஸலாம். ஒரு சபீல் அல்ல, பல சுபுல், பல சமாதானத்துடைய வழிகளை, அமைதியுடைய வழிகளை அல்லாஹ் காண்பிக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாத்துடைய பார்வையிலே மனிதனுக்கு ரெண்டு அடிப்படை தேவைகள் உண்டு. ரெண்டு அடிப்படை தேவைகள். ஒன்று பசிக்கு புசிக்க உணவு, அடுத்தது அச்சமில்லாத, பயமில்லாத, பாதுகாப்பான, அமைதியான வாழ்வு. இந்த ரெண்டும் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக போதும். இந்த ரெண்டும் இல்லாத போதுதான் அது புரியும். இருக்கும் போது அது வல்லாதவை தான் நமது தேவைகள் என்று நாம் நினைப்போம். ஒன்று அன்றாட வேலைகளுக்கான உணவு, இரண்டாவது அமைதி, பாதுகாப்பு. இப்போ இந்த இடத்திலே நாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடும் சூடாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப குளிர்ந்த மனசோடு இருக்கிறீர்கள். அதுக்கு ரெண்டு காரணங்கள். நம்மை பொறுத்தவரையில் ஃபேன் இந்த பக்கமாக அடிக்கிற காரணத்தினால நாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறோம். நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள் என்று நாம் நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படித்தான். அவங்க நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க கெட்டு போனால் எல்லாரும் கெட்டு போயிருக்காங்கன்னு நினைப்பாங்க. அது வேறு சமாச்சாரம். இங்கே நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்தில் அமைதியாக இருக்கிறோம் என்றால் என்ன காரணம் தெரியுமா? ரெண்டு காரணம்.
2 காரணம். ஒன்று, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். நமது பாதுகாப்புக்கு இந்த இடத்துல அச்சுறுத்தல் இல்லை, எனவே ரிலாக்ஸாக இருக்கிறோம். அல்லாவை ஏன் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். லீலாஃபி குரைஷ் என்ற அந்த சூறாவிலே, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த இல்லத்துடைய ரப்பை அவர்கள் வணங்கி வழிபடட்டும். ஏன் தெரியுமா? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் கௌஃப், அவன்தான் பசிக்கு அவர்களுக்கு உணவளித்தான், அச்சத்துக்கு பதிலாக பாதுகாப்பை கொடுத்தான். மனிதருக்கு தேவை இந்த 2 தான். இப்போ நிறைய பேர் ஒரு நாட்டை விட்டு ஏன் ஓட்டம் பிடிக்கிறாங்க? துண்டை காணும் துணியை காணும் ஓடுறாங்க, புலம்பெயர்றாங்க. பிறந்த மண்ணை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால ஓடோடி வர்றது 2 காரணத்துக்காகத்தான். 1 பாதுகாப்பு, 2 அம்மா. பொருளாதாரம் அதுக்கு சொல்றாங்க, வாழ்வாதாரம், பொருளாதாரம். இந்த காலத்தில் அப்படித்தானே இந்த சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் நல்ல அழகான டேர்ம்ஸ், நல்ல டெர்மினாலஜிஸ். என்ற நாகரிகமான மனிதர்கள் வாழும் காலம் அல்லவா? இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கு 2 அருக்கொடைகள். பசிக்கு உணவு, வாழும் இடத்தில் பாதுகாப்பு. வாழ்வாதாரமும் பாதுகாப்பும் 2 பெரும் தண்டனைகள். பசி, பட்டினி, சாப்பிடுவதற்கு உணவில்லையா? இருக்கும் இடத்தில் வாழும் பூமியில் பாதுகாப்பு இல்லையா? அதைவிட பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. வதரபல்லாஹு மஸலன் கரியத் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதிஹா ரிஸ்குஹா ரகதா மின் குல்லி மகான் فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணமாக சொல்கிறான். அந்த ஊர் அமைதியாக இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. பல பக்கங்களிலும் அந்த ஊருக்கு உணவு வகைகள் வந்து குவிந்தன. ஆனால் அந்த ஊரார் அல்லாஹ்வுடைய அருக்கொடைகளை மறந்து அவனுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பசியை கொடுத்தான், அச்சத்தை கொடுத்தான். அவர்கள் செய்து கொண்ட இருந்த பாவத்தின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தவறிய காரணத்தினால், நன்றி கொன்ற காரணத்தினால், மறந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு லிபாசுல் ஜூ வல் ஹவுஃப், பசி என்ற ஆடையையும் அச்சம் என்ற ஆடையையும் கொடுத்து அவர்களை ருசிக்க வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான நபிமொழி இருக்குது. அவர்களுடைய ஒவ்வொரு நபிமொழியும் வெரி பிராக்டிக்கல், ஃபோக்கஸ், ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கல் அண்ட் ஃபோக்கஸ், அர்த்தமுள்ளவை, மீனிங்ஃபுல். நபி அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு போதும். 3 விஷயங்கள். 1, முதலாவது விஷயம் முஆஃபன் ஃபி பதனிஹி, உடலில் ஆரோக்கியம், குட் ஹெல்த். 2வது ஆமினன் ஃபி சிர்பிஹி, அவன் வாழும் இடத்தில் அவனுக்கு பாதுகாப்பு, உயிர் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை, நிம்மதியா இருக்கிறான். 3வது வைந்தஹு கூத் யௌமிஹி, அன்றைய நாளின் சாப்பாடு இருக்குது. நாளைய நாளின் சாப்பாடு அல்ல, நாளை மறுநாளுடைய சாப்பாடு அல்ல. இந்த 3 இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகமே அவன்கிட்ட கையில் உண்டு, இந்த முழு உலகத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 இங்கு இருக்கிற 99% மக்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறேன். இருப்பவர்கள்லாம் கை வச்சுங்க பார்ப்போம். அப்படி இந்த 3 இருக்கிறவங்க கை வச்சுங்களே, அதுலேயும் என்ன யோசனையா இருக்கிறீங்க? கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கும். இன்றைய சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வேலை ரெடி, அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடு இருக்குது. நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்க போய் தான் இங்கே வந்திருக்கிறீங்க. சின்ன கோளாறு இருக்கும். நம்ம மலக்குகள் அல்லே மனிதர்கள். ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு கொஞ்சம் பிபி அதிகம், அடுத்தவர் சொல்லுவார் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இன்னொரு சொல்லுவார் சுகரும் இருக்குது. அதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்களே இப்போ போயிட்டு, அதெல்லாம் நோய்கள் இப்போ சொல்றது இல்லை. இல்லாட்டி தான் பிரச்சனை. பெரிய மனிதர்களாக இருந்தால் அந்த நோய்கள் இருக்கணும். ஆமாம், அதான் ஒரு பெரிய மனிதர். இல்லாட்டி அவர் பெரிய ஆடு இல்லை. அதுவும் முதலாம் உலக நாடுகளில் வாழ்றா கண்டிப்பாக இந்த நோய்கள் இருக்கணும். அடிக்கடி அவர் போகணும், செக்கப்புக்கு போகணும், ஜிபியை காணணும், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் நாளைக்கு இருக்குன்னு பெருமையாக சொல்லணும். அப்பத்தானே அது இப்படித்தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதான் அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு முஸ்லிமுடைய துவாவும் அவாவும் என்ன தெரியுமா? அவாண்டா தெரியுமா என்னாண்டு? அவா என்றால் என்ன என்று தெரிந்த சகோதரிகள் வானம், சகோதரர்கள் கையொத்துங்க. அவாண்டா எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். அதை விட விஷ் என்று சொல்லலாம். அதையும் கடந்த ஒரு வார்த்தை இருக்குது, டிசையர்னு சொல்லலாம். பெரிய அவருடைய வேட்கை. அது என்ன? நானும் அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னை சூழ உள்ளவர்கள் அடுத்தவர்கள் எல்லோரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும். இலங்கையில் என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார். அவருக்கு 75 வயது இருக்கும். மாலைத்தீவுகள் மோல்டீவ்ஸில் ஒரு நாள் அவரை சந்தித்த நேரம் தான் அவரோட எனக்கு உறவு வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில்
அவர் சொன்னாரு, என்னட்டு ஒரு பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கமானு சொல்லுங்க. என்ன பழக்கம்? நான் காலையில் என்னுடைய ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து நிற்பேன். யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கமாக போவாங்க, இந்த பக்கமாக போவாங்க. யங் கப்பல்ஸ் அந்த பக்கமாக போவோம், இந்த பக்கமாக போவோம். குடும்பங்கள் இந்த பக்கமாக போவோம், அந்த பக்கமாக போவோம். நான் துவா செய்வேன், யா அல்லாஹ் இன்றைக்கு இவர்களுக்கெல்லாம் நிம்மதியான, சந்தோஷமான, திருப்தியான, மண்ணறிவான வாழ்க்கையை கொடு, இவங்களை யாருக்கும் இந்த கவலையும் கொடுத்துடாதே என்று நான் டெய்லி எல்லாருக்கும் போகிற வாரவங்களுக்கும் துவா செய்வேன். அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவங்கள தெரியாது, நான் துவா கேட்குறேன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்படி நான் கேட்குறது சரியா விளையாண்டு. நான் என்ன கேள்விடா இது, இந்த 21ஆம் நூற்றாண்டுல இப்படிப்பட்ட மனம் உள்ள ஒரு மனுஷனை கண்டது ஒரு அவுளியாவை கண்ட மாதிரி எனக்கு ஃபீலிங் வந்தது. உண்மையிலே என்ன நம்புங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவமான மனோநிலை என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து துவா கேளுங்க. இப்போ நானும் உங்களுக்கு அறிமுகமான ஒரு சீதேவி, அதனால எனக்காகவும் துவா கேளுங்க நான் சொன்னேன். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அவரோட டெலிஃபோனில் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அந்த நேரம் இதை ஞாபகப்படுத்தினேன். இப்போதும் அவர் அந்த அமலை செய்கிறாராம். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய மனோநிலை, பார்வை. இதுக்கு என்ன 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 ஆதாரம்? இது என்ன இவர் புதிய புதிய விஷயம் எல்லாம் சொல்றாரு? சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு அதிகமாக ஆசிக்கின்ற, வேண்டுகின்ற, பிரார்த்திக்கின்ற, அடுத்தவர்களை பார்த்து சொல்லுகின்ற வாசகம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு அமைதி கிட்டட்டும், சந்தோஷம் கிட்டட்டும், அல்லாஹ்வுடைய அருள் கிட்டட்டும், பரக்காத் கிட்டட்டும். நாம் அதை உணர்ச்சி பூர்வமாக சொல்றதில் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஏன் சொல்றோம் என்று இவருக்கும் தெரியாது, ஏன் அதுக்கு போய் சொல்றோம் அவருக்கும் தெரியாது. சில சலாம் சொல்லிட்டே சண்டையை ஆரம்பிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க காசி தரப்போறியா இல்லையா? சரி, இன்னைக்கு 2ல் 1 பார்த்துட்டு தான் அடுத்தது இப்போ தானேடா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாய். அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அந்த அளவுக்கு எல்லாம் சடங்காக சம்பிரதாயமாக போயிட்டு மீனிங்ஃபுல்லா இல்லை. மார்க்கம் அர்த்தம் உள்ள வகையில் நம்மிடம் வரவில்லை. வெறும், நான் அடிக்கடி சொல்லுவதுதான், வெறும் ரிச்சுவலாக மாறிவிட்டது. ரிச்சுவல்ஸ் வெறும் கிரியைகள், அதில் உள்ள மோராலிட்டியை நாம் இழந்து விட்டோம். இது மிகவும் கவலைக்குரிய நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை அதிகம் அதிகம் பரப்புங்கள். இதுக்கு 2 விளக்கம் இருக்குது. ஒரு விளக்கம் தான் நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு 25 சலாம் சொன்னேன் சீதேவி, அப்போ எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும் கால்குலேட் பண்ணுறது, சொர்க்கம் போகிறதுக்கு. வெறுமனே வாயால் சொன்னாராம் இவர். இல்லை, அதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. அதிகம் சலாமை பரப்புங்கள் என்றால் வாயால மட்டுமல்ல, உலகிலே அமைதியை, சமாதானத்தை நிலைநாட்ட முயற்சி செய்யுங்கள். 2 பேருக்கு இடையில, 2 குடும்பங்களுக்கு இடையில, 2 குழுக்களுக்கு இடையில, 2 அமைப்புகளுக்கு இடையில எப்போதும் ஒரு முஸ்லிம் சுழ்கை ஏற்படுத்தணும். 2 சமூகங்களுக்கு இடையில, 2 இனங்களுக்கு இடையில, 2 நாடுகளுக்கு இடையில சமாதானத்தை தான் நாம உருவாக்க விரும்பணும், அமைதியை உருவாக்க வேண்டுமே தவிர முரண்பாட்டை விதைக்க கூடாது. என்னோடு பலவர்களுக்கு நன்கு தெரியும், நான் எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸுல்ஹு கைர். குர்ஆன் சொல்கிறது, சமாதானமே கைரானது, நல்லிணக்கமே கைரானது, இணக்கப்பாடே கைரானது என்று குர்ஆன் சொல்கிறது அல்லவா? முடியுமானவரை ஒரு சுமூகமான ஒரு தீர்வை தான் கொடுப்பேன். இப்போ ஒரு எனது உரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கூட ஒரு பிரச்சனை சம்பந்தமாக நாம் உரையாடினோம். நான் கொடுத்த தீர்வு ஒரு சமாதான தீர்வு தான். எப்படி அமைதியாக இதை ஹேண்டில் பண்ணலாம், எந்த அளவுக்குண்டா முடியவே முடியாது, சமாதானமாக முடிக்கவே முடியாது என்ற கட்டம் வந்தா என்ன சொல்லுவேன் தெரியுமா? இந்த மாடு என்று நீ சொல்ல போறியா, சரி மாடு என்று சொல்லதை அவாய்ட் பண்ணி கண்டு குட்டின்றாவது சொல்லு. அப்போ கொஞ்சம் ஆண்ட மனசு ஆறும், கொஞ்சம் நேரமாகவும் என்ன சொன்னான்னு விளங்குறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், லேட்டாகும். மடிவ மாடு இல்லையா சொன்னான், அந்த நேரத்தில் அவருடைய அந்த மனம் அமைதி அடைஞ்சிடும். சும்மா தமாசுக்காக சொல்றேன். அதாவது சமாதானத்தை பரப்புங்கள் என்பதும் அதிகம் அதிகம் சலாமை பரப்புங்கள் என்பதற்கு பின்னால் இருக்கிற ஒரு கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளிலே ஒரு முஸ்லிம் அதிகமாக சொல்லுகின்ற வாசகம் அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, 5 கால தொழுகை இஸ்லாத்துடைய தூண், அடிப்படை வணக்கம். தொழுகை இல்லாதவனுக்கு இந்த மார்க்கத்தில் இடமில்லை. குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரே ஒரு வேறுபாடு 5 கால தொழுகை. இது தெளிவாக முடிவாக கருத்து வேறுபாடுக்கு இடமில்லாமல் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை. அதுல கருத்து வேறுபாடு இல்லை. அந்த தொழுகையில் கூட நாங்கள் இறுதியாக என்ன சொல்கிறோம்? சலாம், உலகத்துக்கு அமைதியை தான் கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி.
அல்லாஹ்வின் தூதரே நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். காலத்தால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த, இடத்தால் 10,000 மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்முன் நிறுத்தி அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இதன் பொருள் என்ன? நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய சீரா, நபியுடைய முன்மாதிரி என்றும் எப்போதும் நமது உள்ளத்திலே பசுமையாக இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு அதுக்கு வேற விளக்கம் எல்லாம் சொல்றவங்க இருப்பாங்க. அந்த விளக்கம் சரியா பிழையாண்டெல்லாம் நான் விவாதிக்க வரல. ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப், பயோகிராஃபி, டீச்சிங்ஸ் ரொம்ப உயிரோட்டமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நபி நமக்கு முன்னாடி இருக்கிறார் என்ற உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்மீது சமாதானம் உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். அடுத்ததாக எல்லா இறை அடியார்கள் மீதும் சமாதானம் உண்டாகட்டும். வாலா இபாதில்லா சாலிஹ். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வளவு அற்புதமான மார்க்கம், அமைதி மார்க்கம், சமாதான மார்க்கம், நல்லிணக்கத்தின் மார்க்கம் என்று சொன்னால், தொழுகையை நாம முடிக்கிற நேரம் எப்படி முடிக்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலப்பக்கத்தில் உள்ள எல்லோருக்கும் சலாம் உண்டாவதாக, இடப்பக்கத்தில் உள்ள எல்லோருக்கும் சலாம் உண்டாவதாக. ஒரு நாளைக்கு எத்தனை கோடி முறைகள் இந்த சலாம் மொழியப்படுகிறது, இந்த பிரார்த்தனை கேட்கப்படுகிறது. வெளியே வந்த உடனே சலாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு உண்மை. அதுக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நான் நிறையவே பேசலாம். முடிவானவரை சுருக்கமாக பேசுகிறேன். சொர்க்கத்துக்குள்ள பெயர்களில் ஒன்று தாருஸ் சலாம், அமைதி இல்லம். சொர்க்கத்திலே அதிகம் முடியப்படுவது சலாமன் சலாமா. சொர்க்கத்திலே வாழ்த்து செய்தி தஹியத்துஹும் ஃபீஹா சலாம். சொர்க்கத்தில் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை, கருத்து வேறுபாடு இல்லை, முரண்பாடு இல்லை, எதுவும் இல்லை. சலாமன் சலாமா. இவர் சொன்னது சரியா பிழையாண்டெல்லாம் அங்கே விவாதிக்கிற பிரச்சனை வராது. அப்படி விவாதிப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமும் இருக்காது. கல்புன் சலீம், சலாமத்தான உள்ளத்தோடு வர்றவருக்கு மட்டும்தான் யௌமலாயும் மாலும் வலா பனூன். சொர்க்கத்தில் போய் பார்த்துக்கொள்வோம் யாரா யோசிச்சுங்கன்னு சொன்னா பயங்கரமான மாட்ட வேண்டி இருக்கும். அங்க எந்த வாத பிரதிவாதம் ஒன்றும் கிடையாது. லா இஸ்மாஉன ஃபீஹா லக்வன் வலா தஅதீமா இல்லா கைலன் சலாமன் சலாமா. அது அமைதிமயமாக இருக்கும். வெறுப்பு இல்லை, மோதல் இல்லை, முரண்பாடு இல்லை, கருத்து வேறுபாடு இல்லை, தர்க்கம் இல்லை, குதர்க்கம் இல்லை, வாத பிரதிவாதம் எதுவும் இல்லை. இந்த மார்க்கம் மோதலை விரும்பாது, அமைதிக்கு எதிரான எதையும் விரும்பாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் என்ற பொருளை தரும் ஹர்ப் என்ற வார்த்தையை கூட வெறுத்தார்கள். ஜாஹிலியா கால மக்கள் ஆண் பிள்ளைகளுக்கு ஹர்ப் என்று பேர் வைப்பார்கள். யுத்தம் என்றா எல்லா காலமும் யுத்தம் போட்டவங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த போது ஹர்ப் என்று பேர் சூட்டினார்கள். ரசூலுல்லாஹ் வந்து பேரை மாத்தினாங்க. ஹர்ப் அல்ல, இவர் ஹசன் என்று. பிறகு ஹுசைன் கிடைத்த போது ஹர்ப் என்று பேர் சூட்டினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் இவர் ஹர்ப் அல்ல ஹுசைன் என்று. யுத்தம் என்ற பொருளை தரும் வார்த்தைகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் ஒட்டகத்திலிருந்து பால் கறப்பதற்கு யாராவது தயாராண்டி கேட்க ஒருவர் வருகிறார். உங்களது பேர் என்ன? முர்ரா. முர்ராண்டா கசப்பு. போங்க, பேரு நல்லமில்லை, பேரு நல்லமில்லை, கசப்பு பேரு. பேர்ல கூட கசப்பா இருக்கப்படா, இனிப்பா இருக்கும். அனுப்பிட்டாங்க. அடுத்தவரை கூப்பிட்டாங்க, உன் பேர் என்ன? ஹர்பு, யுத்தம். யுத்தம் நமக்கு வேணாம். இன்னொரு வந்து அவங்க பேர் என்ன? யைஷ், வாழ்பவர், வாழ்ந்து கொண்டு இருப்பவர் என்று சுபமான பேர். வா பாலை கறந்து தா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோடு நான் மற்றும் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பிய போதிலும் ஒரு முக்கியமான மெசேஜை உங்களோடு நான் இறுதியாக பகிர்ந்து கொள்கிறேன். நானும் நீங்களும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல்தான் 2 பேருக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, 2 குழுக்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, 2 குடும்பங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, 2 சாராருக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, 2 ஊர்களுக்கு இடையில் சமாதானத்தை நிலைநாட்டுவது, ஒரு ஊரிலே வாழுகிற சமூகங்களுக்கு இடையில், சமயத்தவர்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது. சுன்னத்தான நோன்புகளை விட, சுன்னத்தான தொழுகைகளை விட, தான தர்மங்களை விட இது உயர்ந்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரபூர்வமான ஹதீஸ். எனவேதான் நபி அவர்கள் நுபுவத்துக்கு முன்னைய காலம் முதல் சமாதான முயற்சியில் ஈடுபட்டார்கள். சமாதானம் தான் நபி அவர்களுடைய இலக்காக இருந்தது, அமைதி தான் இலக்காக இருந்தது. ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை யார் உரிய இடத்தில் பொருத்துவது என்பதிலே வந்த பிரச்சினை இரத்த கடலியாக மாறி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அற்புதமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள், சமாதானத்தை நிலைநாட்டினார்கள். அந்த கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அன்று சமூகத்திலே அவ்வப்போது ஏற்பட்ட குடும்ப தகராறுகளை, 2 குழுக்களுக்கு இடையிலான, கோத்திரங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை உடனுக்குடன் நபி அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று
சமாதானம் செய்து வைத்த நிறைய வரலாறுகளை பார்க்கலாம். மக்கா வெற்றியின் போது நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தனது தாயத்திலிருந்து துரத்தியவர்கள் எல்லாம் மன்னித்து, இஸ்லாத்தை தழுவாமல் இருந்த அந்த நேரத்தில் தழுவாமல் இருந்த அபு சுஃபியானை கூட மன்னித்து, அவரோடு இருந்தவர்களை எல்லாம் மன்னித்து சமாதானத்தை நிலைநாட்டியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி நீங்கள் தனியாக படிக்க வேண்டும். உலகத்திலே ஹுதைபியா உடன்படிக்கை போன்ற ஒரு சமாதான உடன்படிக்கையை யாரும் இந்த உலகிலே இன்று வரை கண்டதில்லை. படிக்க வேண்டும். இது ஒரு தனியான தலைப்பு. ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு பன்முக பார்வை என்ற தலைப்பிலே எதிர்காலத்தில் ஒரு தலைப்பை கொடுத்து நீங்கள் இருந்து படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யூதர்களோடு பல உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். மதீனாவை சூழந்த கிறிஸ்தவர்களோடு பல உடன்படிக்கைகளை செய்து கொண்டார். கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே 25க்கும் மேற்பட்ட சமாதான அமைதி உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள். பேராசிரியர் ஜோன் அண்ட்ரூ மோரோ என்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லா சமாதான அமைதி உடன்படிக்கைகளையும் தொகுத்து எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 50 மொழிகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கைகளின் அந்த தொகுப்பு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாம், இதுதான் நபி வழி. மதீனா சாசனம் படித்து பாருங்கள். மதீனா சாசனத்தை படியுங்கள். உலகின் முதலாவது மனித சாசனம், மனித உரிமை சாசனம், மத சுதந்திரத்தை, சமத்துவத்தை, பரஸ்பர நல்லுறவை, நீதியை, சமூக ஒற்றுமையை பற்றி பேசுகிற சாசனம். எந்த அளவுக்கு தெரியுமா? மதீனா சாசனத்தில் இருந்த ஷரத்துகளில் ஒப்பீட்டு ரீதியில் பெரும்பாலான ஷரத்துகள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்டவை. முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்ட ஷரத்துகள் குறைவு. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத உரிமைகளை உத்தரவாதப்படுத்தினார்கள். இரஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மின் ஃபஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், அப்போது வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான். மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். அன்பு காட்டாதவருக்கு அன்பு கிடைக்காது. ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, ஏனைய இனங்கள் சமூகங்களுக்கு மாத்திரமல்ல, மனித உலகத்துக்கு மாத்திரமல்ல, மிருக உலகத்துக்கும் தாவர உலகத்துக்கும் அனைவருக்கும் ரஹ்மத்தாக வந்தவர்கள், மேர்சியாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது பற்றிய விரிவான விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு தர முடியும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக மற்றும் ஒரு கருத்தை உங்கள் சிந்தனைக்கு விடுகிறேன். இஸ்லாமிய நோக்கிலே பிரதர்ஹுட் என்பது, சகோதரத்துவம் என்பது பலர் நினைப்பது போல முஸ்லிம்களுக்கு மத்தியிலான சகோதரத்துவம் மாத்திரம் அல்ல. 4 வகையான சகோதரத்துவம் உண்டு. ஒன்று பால்குடி, உறவினால் பிறக்கும் சகோதரத்துவம், தம்பி நானா. அடுத்தது ஈமானிய சகோதரத்துவம், இன்னமல் முஃமினூன இஹ்வா. 3வது மனித சகோதரத்துவம், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. நமது இந்த தீம். இன்னொரு சகோதரத்துவம் இருக்கிறது. ஒரு தேசத்தில் வாழ்பவர்கள் எல்லோரும் சகோதரர்கள், ஒரு மொழியை பேசுபவர்கள் எல்லோரும் சகோதரர்கள், ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சகோதரர்கள். உதாரணமாக இலங்கையில் வாழும் மக்கள் அனைவரும் சகோதரர்கள். சிங்களவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சகோதரர்கள். இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனத்தவர்களும் சகோதரர்கள். இது இஸ்லாத்துடைய பார்வை. இதற்கு குர்ஆன் தெளிவான ஆதாரத்தை முன்வைக்கிறது. வைலா ஆதின் அஹாஹும் ஹூதா. ஆத் சமூகத்தோடு மத்தியில் அல்லாஹ் அவர்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பி வைத்தான். ஆத் சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர்களை பார்த்து குர்ஆன் என்ன சொல்கிறது? ஆத் சமூகத்தின் மத்தியில் அவர்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பி வைத்தான். வைலா சமூத் அஹாஹும் சாலிஹா. சமூத் சமூகத்தவர்கள் முஸ்லிம்களாக இருக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியில் அவருடைய சகோதரர் சாலிஹை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். வைலா மதியன் அஹாஹும் ஷுஐபா. மதியன் வாசிகள் இஸ்லாத்தில் இருக்கவில்லை, கலிமாவை தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மதியன் வாசிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் அவர்களுடைய சகோதரர் ஷுஐபை அனுப்பி வைத்தான். இப்படி குர்ஆன் ஒவ்வொரு நபியையும் எப்படி சொல்கிறது? அவர் வந்த அந்த சமூகத்தின் சகோதரர் சொல்கிறது. எனவே இங்கிலாந்திலே உள்ள மக்கள் எல்லோரும் சகோதரர்கள். சகோதரர்கள் பல மொழிகள் பேசினாலும் பல மதங்களை பின்பற்றினாலும் சகோதரர்கள் என்பது இஸ்லாத்துடைய பார்வை. எனவே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்த பன்மைத்துவத்தில் ஒருமைப்பாடு வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. ஏனைய மதங்கள் பற்றி இஸ்லாத்துடைய பார்வையை பற்றி எல்லாம் சொல்வதற்கு சந்தர்ப்பம் போதாது. எனவே பிரச்சனைகள் இருந்தால் மிரட்டல் அல்ல தீர்வு, வெறுப்பு அல்ல தீர்வு, வன்முறை அல்ல தீர்வு, உரையாடல், புரிந்துணர்வு, டயலாக் பிட்வீன் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் ரிலிஜன்ஸ், ஈவன் எத்னிக் குரூப்ஸ். கிளாஷ் இல்லை என்பது ஆழமாக புரியப்பட வேண்டும். குர்ஆன் அதிகம் வலியுறுத்துவது கலந்துரையாடலை, டயலாகை தான் குர்ஆன் அழகாக வலியுறுத்தும். ஆனால் இறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லாமல் இந்த உரையை நிறைவு செய்யக்கூடாது.
இவ்வாறு பேசுகிற போது ஒரு சாரார் நினைக்கலாம், அதுதான் எல்லாரோடையும் சேர்ந்திருக்கணும் தான் நாம் சொல்கிறோம். ஒன்று இருக்கிறது கலந்து வாழுதல், இன்னொன்று உண்டு கரைந்து போகுதல். கலந்து வாழ வேண்டும். கலந்து வாழுதல் என்ற பேரிலே, நல்லிணக்கம் என்ற பேரிலே நமது அடையாளத்தை, தனித்துவத்தை இழந்து கரைந்து போகலாகாது. ஒன்று ஐசோலேஷன், அடுத்தது எசிமிலேஷன். எப்போதும் நமது அப்ரோச் should be neither isolation no assimilation but meaningful integration. மிக எதிலே ஒத்துப்போவோம், எதிலே உடன்பட மாட்டோம். உடன்படும் விடயங்களில் பரஸ்பரம் ஒத்துழைப்போம், முரண்படும் விடயங்களில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வோம். நமது அடையாளத்தை, தனித்துவத்தை இழந்து போனால் அது ஒரு வகையான அப்ளோஜெட்டிக் அப்ரோச். அந்த அப்ளோஜெட்டிக் அப்ரோச் ஆனது காலப்போக்கிலே நம்மை அடித்துவிடும். எனவே முஸ்லிம் என்பவன், நல்ல முஸ்லிம் என்பவன் நல்ல மனிதன் என்பவன் நல்ல பிரஜை. இது நான் ஒரு கோட்பாடாக முன்வைக்கிற ஒரு அம்சம். குட் முஸ்லிம், குட் ஹியூமன், குட் சிட்டிசன். எண்ட் ஆஃப் த டே குட் முஸ்லிம் குட் ஹியூமனாக இருப்பான், குட் சிட்டிசனாக இருப்பான். இது இஸ்லாத்துடைய அழகான அற்புதமான போதனை. முஸ்லிம் எங்கிருந்தாலும் அவனால் எல்லோருக்கும் நன்மை. அல் முஃமினு தூபாலி அபதின் ஜாலஹு அல்லாஹு மிஃப்தஹலில் கைர் வ மிக்லாகன் ஷர். மூமின் எல்லா நன்மைகளுக்கும் திறப்பு, எல்லா தீமைகளுக்கும் பூட்டாக இருப்பான். இறுதியாக இங்கே இருக்கிற இளம் தலைமுறையினருக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நமது யூத்துக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். Now is the time for you to step forward, take up the baton and carry this noble mission with dedication, sincerity and commitment. You should not remain mere spectators. The future of our community and our Dawah center depends on your active participation. I urge you to come forward, join hands with your seniors and strengthen the mission that has been faithfully carried by them. Build upon their sacrifices, continue their legacy and take this work to even greater heights. I sincerely hope that you will respond positively to my heartfelt appeal and dedicate yourselves to this important mission bi'idhnillah. Allah subhanahu wa ta'ala நம் அனைவருடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும், ஊர்களிலும், உலகிலும் அமைதியையும் சமாதானத்தையும் கட்டியெழுப்புகின்ற சமாதான தூதுவர்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சரியான செய்தியை, அவர்களுடைய தூதை பற்றிய சரியான செய்தியை அவருடைய போதனைகளுக்கூடாக பரவலாக பேசவும், எழுதவும், பரப்புரை செய்வோம், தௌவா செய்வோம். இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் திட சங்கல்பம் பூணுவோமாக, உறுதி பூணுவோமாக. மீண்டும் ஒரு தௌவா சென்டருடைய மாநாட்டில் அல்லாஹ்வுடைய அருளினால் கலந்து கொள்வதற்கும், ஆரோக்கியமாக வந்து நின்று உங்களோடு பேசுவதற்கும் எனக்கு தௌஃபீக் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் ثم الحمد لله واخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمه الله وبركاته. جزاكم الله خير. இறுதியாக அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய உலமாக்கள் அவர்கள் தங்களுடைய சொற்பொழிவுகளை மாஷா அல்லாஹ் அருமையாக நடத்தி அவர்களுடைய நேரத்தை தியாகம் செய்து நம்மளுக்காக வெகு தூரத்திலிருந்து வந்து நம்ம மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் உரையாற்றினார்கள் மற்றும் பல வகுப்புகளை நடத்த உள்ளார்கள், நடத்தியும் முடித்து விட்டார்கள். ஸோ அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும் என்று நாம் துவா செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இங்கே வந்து இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தாவா சென்டர் மூலமாக நன்றியும் சலாமும் சொல்லிக்கொள்கின்றோம். மற்றபடி வாலண்டியர்ஸ் மாஷா அல்லாஹ் நிறைய வாலண்டியர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்களுக்காக துவா செய்கிறோம். ஸ்பான்சர்ஸ் இந்த நிகழ்ச்சியை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில் நல்லபடியாக முடித்து தரத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்காக துவா செய்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.